திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நத்தக்காடையூர் அருகே அதிவேகமாக சென்ற கார் மரத்தில் மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாலாஜி பாஸ்கர், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? லாவண்யா, அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்து இருக்கக்கூடிய நத்தக்காடையூர் அருகே கார் மரத்தில் மோதி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக அங்கு சென்ற காங்கேயம் போலீசார் அதாவது காரின் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியிருந்த ராஜா மற்றும் ஜானகி, அவர்களது மகளான ஹேமி நேத்ரா என்ற 3 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்டனர். அது மட்டுமல்லாது இவர்களது இளைய மகளான மௌனஸ்ரீ என்பவர் பலத்த காயமடைந்து உடனடியாக அவரை காங்கேயம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தற்பொழுது மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இவர்கள் 3 பேரும் அதாவது அரச்சலூர், ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும், இதில் ஜானகி ஈரோடு அரச்சலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்துள்ளது. அதாவது ஜானகியின் சொந்த ஊராக இருக்கக்கூடிய கேரளாவிற்கு சென்றுவிட்டு இவர்கள் மீண்டும் அரச்சலூர் செல்வதற்காக காங்கேயம் வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது நேற்று இரவு இருளில் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கலாம் எனவும், சாலையோரத்தில் இருந்த மரத்தில் இவர்களது காரானது மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும், அதிவேகமாக வந்த நிலையில் வளைவு தெரியாமல் அவர்கள் மரத்தில் மோதியதாகவும் கூறப்படுகிறது. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சிறிய மகள் மட்டும் தற்பொழுது உயிர் பிழைத்திருக்கக்கூடிய இந்த சம்பவமானது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த விபத்தில் அவர்கள் காரில் வைத்திருந்த நகைகளும் தற்பொழுது போலீசார் மீட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.